ஹாய் ஃபேமிலிஸ். இப்போ நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நான் முந்தா நேற்று பார்த்துட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டேன். எனக்கு கமெண்டில் நிறைய பேர்த்துக்கு அது தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்ஸ்டீன் ஜெஃப்ரி அப்படின்னு ஜெஃப்ரின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் நிறையா ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு நிறையா இல்லீகல் வேலைலாம் பண்ணி நிறையா அமௌண்ட் சம்பாரிச்சிருக்காரு. அவர் அந்த காசை வச்சு தனியாக ஒரு ஐலாண்டே வாங்கி அதில் சின்ன சின்ன பிள்ளைங்க, வெறும் உமன் மட்டும், வெறும் கேர்ள்ஸ் மட்டும், சின்ன சின்ன பிள்ளைங்க 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்களெல்லாம் அந்த இதில் 2000 பிள்ளைங்கன்னு சொல்லப்படுது. அந்த ஐலாண்டில் அவர் இல்லாமல் வெளியில் சொல்லப்போனால் டாக்டர் படம் மாதிரி தான். அவர் இல்லாமல் உள்ளேயும் போக முடியாது, அவர் இல்லாமல் வெளியிலையும் வர முடியாது. அது எப்படி சொல்கிறது, பெரிய ஆளுங்கூடலாம் டீலிங் வச்சுட்டு லிங்க் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுறது, குழந்தைங்களெல்லாம் அப்யூஸ் பண்ணுறது. அவங்க அந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு அவங்க ஆசைக்கு அந்த குழந்தைய இணங்க சொல்கிறது. அந்த மாதிரி பண்ணி சின்ன சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 2 நாளாக தூக்கமே வரல. நேற்று நான் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தால் நான் ஏதோ ஒன்று பண்ணி செத்து இருந்திருப்பேன். அந்தளவுக்கு மன உளைச்சலாக இருந்தது. நான் வெளியில் போயிட்டேன். அதனால தான் நேற்று பேசி வீடியோ போட முடியல. நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அவனுங்க அந்த நாய்ங்க ஈஸியாக அந்த குழந்தைய கூட அந்த மாதிரி செக்ஷுவல் விஷயம் வச்சுக்கிட்டு அதுவும் அதுங்களை கொன்னுடுறானுங்க. அவங்க கறியை சாப்பிட்ருக்கானுங்க. இதில் நிறையா பெரிய பெரிய ஆளுங்க தான் இன்வால்வ் ஆகிருக்கானுங்க. மைக்கேல் ஜாக்சன், அப்புறம் ட்ரம்ப்பு, அப்புறம் மோடி, இவங்களுக்கெல்லாம் எலன் மஸ்க், இவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தா எத்தனை பேரோ வெளியிலேருந்து வருவாங்க. அந்த பிஞ்சு குழந்தைங்க என்ன பண்ணுச்சு, அந்த ஜெஃப்ரிங்கிறவன் இவங்க அந்த குழந்தைங்க கூட தப்பு பண்ணது, என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே ஃபோட்டோவோ வீடியோவோ மேக் பண்ணி அவங்க பிளாக்மெயில் பண்ணி அமௌண்ட் வாங்குறது. அந்த மாதிரி அமௌண்ட் வாங்கும்போது அவர் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஜெயிலில் போடும்போது அவராக தூக்குமாடி செத்தாரா இல்லை இவங்கெல்லாம் கொன்னுட்டாங்களான்னு தெரில. அந்த மாதிரி கொன்ன வாட்டிக்கு அவரோட அந்த வீடியோ அந்த ஆடியோலாம் இப்போ லீக் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோ தான் நேற்று நான் போட்டிருந்தேன். அங்கே பாருங்களேன், ஒரு குழந்தை அப்படியே அந்த வாஷிங் மிஷினாக இருக்குது, அதில் போட்டு அரைக்கிறாங்க. அந்த குழந்தைங்கள என்ன பாவம் பண்ணுச்சு. எப்பா சாமி, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன்டா உயிரோடு இருக்கோம், நம்ம செத்துடலாமான்லாம் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்னா நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படியோ வளர்த்துட்டாங்க, நம்ம எப்படியோ தப்பிச்சு நம்ம நார்மலாக இருக்கோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க லைஃப்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நாட்டிலே நம்மளுக்கு சுதந்திரம் இல்லை, ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை, எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்பே இல்லை. எப்போ வேணால் நம்ம பிள்ளைங்க காணா போகணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கெலாம் பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல, ரொம்ப அழுதுட்டேன். ஒரு தடவை இந்த நியூஸ் வந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது இன்ஸ்டாகிராமில். எப்ஸ்டீன் எப்ஸ்டீன் எப்ஸ்டீன். எப்பா சாமி, எனக்கு ரொம்ப முடியல. நிஜமாக ஒரு பையன் வளர்றான்னா அந்த பையனுக்கு நம்ம ஒருத்தவங்களை மதிக்க தான் சொல்லித்தரணும். ஒரு பொண்ணை மதித்து அந்த பொண்ணு கூட நல்லபடியாக வாழணும்னு சொல்லித்தரணும். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க எல்லாரும் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சத்தியமாக முடியலைங்க. ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு கை கால் வராமல் இருக்கிறான். அந்த ஆள்லாம் ஸ்டீஃபன் ஹாக்வாங், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆளுக்குலாம் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அவன்லாம் இப்படி பண்ண என்ன இருக்குது. சத்தியமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மைக்கேல் ஜாக்சன் எல்லாத்தோட ரோல் மாடலாக இருந்தார். அவரெல்லாம் இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. ஆனால் அது பார்க்கும்போது கொடூரமாக இருக்குது. அந்த அந்த ஒரு உடம்பையே சுட்டு தின்றுருக்கானுங்க. இவங்களாம் என்ன ஒரு நாயங்களாக இருப்பானுங்க. ஒரு சின்ன குழந்தை, எப்பா சாமி.